வணக்கம் நண்பர்களே, இது டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மெக்கானிக்கல் கொஷின் பேப்பர் டிப்ளமோ லெவல் 9ஆம் பாகம் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் மொத்தம் 20 கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 20 கொஷினுமே கேட்-கேம் ரிலேட்டடான கொஷின்ஸ். வாங்க கொஷின் போகலாம். The preparatory function used to select the machining planes XY, XZ and YZ are. ஸோ இந்த ப்ரிப்பரேட்டரி ஃபங்க்ஷன்றது ஜி கோடு. ஸோ எந்த விதமான ஜி கோடு மிஷினிங் பிளானை சூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, அதாவது XY, XZ அண்ட் YZ அப்படின்ற மிஷினிங் பிளானை சூஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஜி கோடு உபயோகப்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ G17, G18 அண்ட் G19. ஸோ G17ன்றது XY பிளேன், G18ன்றது XZ பிளேன் அண்ட் G19ன்றது YZ பிளேனை குறிக்கக்கூடியது. ஸோ அடுத்தது a sheet which contains the details of the sequence of the operation, the machine tools used, the tool used with the number speeds, feeds etc. is known as. ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன், என்ன விதமான டூல் யூஸ் பண்ண போகிறோம், அந்த டூலோடைய ஸ்பீட் என்ன, ஃபீட் என்னன்ற எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் இருக்கக்கூடிய ஷீட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ, ப்ராசஸ் பிளானிங் ஷீட். ஸோ அந்த ப்ராசஸ் பிளானிங் ஷீட்டில் தான் நம்ம என்ன விதமான ஆப்ரேஷன் எந்த சீக்வன்ஸில் செய்ய போகிறோம், எந்த டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அந்த டூலோடைய ஃபீட் அண்ட் ஸ்பீடை சொல்லக்கூடியது. ஸோ அடுத்தது இன் சிஎன்சி டர்னிங் இன் த த்ரெட் கட்டிங் பிளாக் ஆஃப் எ பார்ட் ப்ரோக்ராம் த வேர்ட் F1.5 மீன்ஸ். ஸோ எஃப்ன்ற வேர்டு வந்ததுன்னா அதை நம்ம ஃபீடை குறிக்கக்கூடியது. ஸோ எவ்வளோ ஃபீட் கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லக்கூடியது தான் எஃப்ன்ற வேர்டு. ஸோ இங்கே ஆப்ஷன் ஏ ஃபீட் ரேட் இன் mm பர் மினிட். ஸோ 1.5ன்னும் போது நம்ம ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ஃபீட் கொடுக்கணும் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்கு. ஃபீட் ரேட் இன் mm பர் மினிட். நெக்ஸ்ட்டு இன் ஃபனுக் சிஸ்டம் த G04 இண்டிகேட்ஸ். ஸோ ஜின்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ப்ரிப்பரேட்டரி ஃபங்க்ஷன். ஸோ இந்த G04ன்றது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் ஆப்ரேஷன், ஆப்ஷன் சி. ஸோ டுவெல்ன்றது ஒரு சைக்கிள்லேருந்து இன்னொரு சைக்கிள், ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்போது இன்னொரு ஆப்ரேஷன் மூவ் ஆகும்போது அந்த டூல் ஒரு 2 செகண்ட் 1 செகண்ட் நம்மளுக்கு டுவெல் ஆகும், அதாவது யோசிக்கிற நிலைமை வரும், அதுதான் டுவெல் பொசிஷன் சொல்லுவோம். ஸோ அதுதான் G04 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கூலண்ட் ஆன் இஸ் எக்ஸிக்யூட்டட் இன் சிஎன்சி மிஷினிங் யூஸிங் ஃபனுக் சிஸ்டம். ஸோ கூலண்ட் ஆன் பண்ணுறதுக்கு எந்த விதமான கோடு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கூலண்ட் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, ஸ்பிண்டில் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அதாவது டூல் ஆப்ரேட்டர் எல்லாமே எம் கோட் யூஸ் பண்ணுவோம், அதாவது மிஸ்லனியஸ் கோட் அல்லது மிஸ்லனியஸ் கமாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கமாண்ட் மூலமாக தான் நம்ம ஆக்சிலரியாக இருக்கக்கூடிய கூலண்ட் ஆன் பண்ணுறது, ஸ்பிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு M08, ஸோ இதுதான் கூலண்ட்டை ஆன் பண்ணக்கூடிய கோடு. ஸோ அடுத்தது இன் சிஎன்சி ப்ரோக்ராமிங் ரிப்பீட்டேட்டிவ் மிஷினிங் ஆப்ரேஷன் கேன் பி யூஸ்ட் ஆஸ். ஸோ ஒரு சிஎன்சி ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒரே விதமான ஆப்ரேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரில்லிங் பண்ணுறோன்னா அந்த ட்ரில்லிங் கண்டினியூஸாக திரும்ப நடந்துக்கிட்டே இருந்தால் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனுக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரில்லிங், ஒரு 3 ஆப்ரேஷன் நடக்குது. ஃபஸ்ட் ஆப்ரேஷன் ட்ரில்லிங், அப்புறம் மறுபடியும் 4வது ஆப்ரேஷன் ட்ரில்லிங், 5வது ஆப்ரேஷன் ட்ரில்லிங் அப்படின்னும் போது அந்த மிஷினிங் ப்ராசஸை எப்படி அந்த சைக்கிளை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி கேண்ட் சைக்கிள். ஸோ இதுதான் ரிப்பீட்டேட்டிவ் மிஷினிங் ஆப்ரேஷனை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஸோ நெக்ஸ்ட்டு இன் சிஎன்சி மிஷின்ஸ் யூஸ்வலி த ஆக்சிஸ் அலாங் த ஸ்பிண்டில் ஆக்சிஸ் ஆர் parallel டு த ஸ்பிண்டில் ஆக்சிஸ் இஸ் டெசிக்னேட்டட் பை. ஸோ ஸ்பிண்டில் அப்படின்றது ரொட்டேட்டிங் டூல் இருக்கிற, ஸோ அந்த ஸ்பிண்டிலுடைய ஆக்சிஸு எந்த ஆக்சிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, Z ஆக்சிஸ். ஸோ ஸ்பிண்டில் எப்பவுமே நம்மளுக்கு Z ஆக்சிஸ் பொறுத்தவரை Z ஆக்சிஸுக்கு பேரலாக தான் நம்மளுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ அடுத்தது விச் ஒன் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் ஆட்ரிபியூட் இன் பார்ட்ஸ் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் கோடிங் சிஸ்டம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆட்ரிபியூட்ஸில் என்னன்றது 2 வகையான ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் ஆட்ரிபியூட், டிசைன் ஆட்ரிபியூட்ஸ்ன்ட்டு. டிசைன் ஆட்ரிபியூட்டில் நம்ம எந்த விதமான மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம், அதனுடைய டாலரன்ஸ் என்ன, அதனுடைய வேலை என்னன்றதை சொல்லியிருப்பாங்க. மேனுஃபேக்சரிங் ஆட்ரிபியூட்ஸில் சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன், அந்த ப்ராடக்டை செய்கிறதுக்கு எந்த விதமான ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படும், அதை எந்த விதமான சீக்வன்ஸில் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது தான்
manufacturing attribute. So option D, operation sequence is correct. Next, in IGES, the optional section used to indicate the form in which the data is specified is known as. So IGS என்றது initial graphics exchange specification. ஸோ இந்த ஐஜிஎஸ்ன்றது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டமில் நம்ம டிசைன் பண்ணுற டேட்டா இன்னொரு சிஸ்டமுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த கிராஃபிக்ஸ் எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஐஜிஎஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுது. ஸோ இது கிராஃபிக்ஸை எந்த விதமான இதுவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடியது. ஸோ அதில் மொத்தம் 5 விதமான செக்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ளாக் செக்ஷன், ஸ்டார்ட் செக்ஷன், குளோபல் செக்ஷன், டேட்டா என்ட்ரி செக்ஷன்ட்டு 4 விதமான செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு செக்ஷனும் ஒரு விதமான வேலைகளை பார்க்குது. ஸோ அதில் ஃப்ளாக் செக்ஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல் எந்த ஃபைல் எடுக்கிறோமோ அந்த ஃபைலுடைய ஃபார்மெட் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஃப்ளாக் செக்ஷன். ஸோ அது பைனரி ஃபார்மெட்டில் இருக்கா இல்லை ஏஎஸ்சி ஃபார்மெட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஃப்ளாக் செக்ஷன். ஸ்டார்ட் செக்ஷன்றது ஒரு ஹியூமன் ரீடபிள் கமெண்ட். ஸோ நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுன்ற ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ அதுதான் அங்கே ஸ்டார்ட் செக்ஷன் சொல்லுவோம். ஸோ அது ஹியூமனால் படிக்க முடிய கமெண்ட்ஸ், அது ஸ்டார்ட் செக்ஷனில் வரும். குளோபல் செக்ஷன்றது அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தேவையான ப்ராசஸர் என்ன. ஸோ ஒரு ஆப்ரேஷன் அந்த கிராஃபிக்ஸ் ஓப்பன் பண்ணணுன்னா என்ன ப்ராசஸர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது குளோபல் செக்ஷன். டேட்டா என்ட்ரி செக்ஷன்றது அந்த டிசைனில் நம்ம கொடுத்துருக்கிற ஆட்ரிபியூட்ஸ், மேனுஃபேக்சரிங் ஆட்ரிபியூட், டிசைன் ஆட்ரிபியூட்ஸு என்ன டேட்டா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் டேட்டா என்ட்ரி செக்ஷன். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது என்ன விதமான ஃபார்மெட்டில் நம்ம அந்த ஐஜிஎஸ்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அது எந்த செக்ஷனில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஃப்ளாக் செக்ஷன். ஸோ இனிஷியல் கிராஃபிக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்பெசிஃபிகேஷன் எந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லக்கூடியது ஃப்ளாக் செக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு மில்லிங் ஆப்ரேஷன் இன் சிஎன்சி சிஸ்டம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார். ஸோ நம்மளுக்கு மோஷன் கண்ட்ரோல் மொத்தம் 4 விதமான மோஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஆக்சிஸ் கண்ட்ரோல், பாயிண்ட் டு பாயிண்ட் கண்ட்ரோல், கான்டோரிங் கண்ட்ரோல், லைன் ட்ராக்கிங் அப்படின்ட்டு 4 விதமான மோஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அந்த மோஷன் கண்ட்ரோல் ஒவ்வொரு விதமான மோஷன் கண்ட்ரோலும் ஒவ்வொரு விதத்துக்கு உபயோகப்படுத்தப்படுது. ஸோ இந்த ஆக்சிஸ் கண்ட்ரோல் அப்படின்றது ஒரு பொருளும் அந்த ஒர்க் பீஸும் டூலும் ஆக்சிஸை பொறுத்து மட்டுமே நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஸோ வேறு எந்த இதுனாலும் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சிஸ். பாயிண்ட் டு பாயிண்ட்ன்றது இந்த பாயிண்ட்லேருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு அந்த டூல் உடைய மூமெண்ட்டை சொல்லக்கூடியது பாயிண்ட் டு பாயிண்ட் மோஷன் கண்ட்ரோல். ஸோ கான்டோரிங்கிறது கண்டினியூஸ் பாத் மோஷன் கண்ட்ரோல். ஸோ ஒரு டூல் ஜாப்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அதனுடைய ஸ்பீட் அண்ட் ஃபீடை சொல்லக்கூடியது கான்டோரிங் மோஷன் கண்ட்ரோல் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஏன்னா மில்லிங் ஆப்ரேஷன் சிஎன்சியில் இருக்கும்போது அந்த டூலோடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்ன ஸ்பீடில் போகணும், என்ன ஃபீடு இருக்கணுன்றதை நம்ம தெளிவாக டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அதனால் இது கான்டோரிங் மோஷன் கண்ட்ரோலில் வரும். ஸோ அடுத்தது த மிஸ்லினியஸ் கோட் M03, M04 and M05 of a part program are used to control dash in the CNC machine tool. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மிஸ்லினியஸ் கோடுன்றது நமக்கு அங்கே ஆக்சிலரியாக தேவைப்படக்கூடிய ஒரு மில்லிங்கில் சிஎன்சி மிஷினில் தேவைப்படக்கூடிய கூலண்ட்டு, ஸ்பிண்டலு, கிளாம்ப்பு, டூல் இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான கோட்ஸ் தான் எம் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த M03, M04, M05ன்றது ஸ்பிண்டில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டூல்ஸ். ஸோ M03ன்றது ஸ்பிண்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது, M04ன்றது ஸ்பிண்டில், M03ன்றது ஸ்பிண்டில் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணும், M04ன்றது கவுண்டர் கிளாக் வைஸ், M05ன்றது ஸ்டாப். ஸோ இந்த 3 விதமான கோடும் ஸ்பிண்டில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடியது. ஸோ அடுத்தது இந்த MI கிளாஸ் கோடிங் சிஸ்டம் யூஸ்ட் இன் GT த யூனிவர்சல் கோட்ஸ் ஆஸ் டேஷ் டிஜிட். ஸோ இந்த MI கிளாஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் இன்ஸ்டியூட் கிளாஸ்.
ஸோ அதுதான் நம்ம சிம்பிளாக எம்ஐ கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது குரூப் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ குரூப் டெக்னாலஜின்றது ஒரு ப்ராடக்டை செய்யும் போது நமக்கு இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை குரூப்பிங் பண்ணுறது தான் குரூப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ எம்ஐ கிளாஸ்ன்றது மெட்டல் இன்ஸ்டியூட் கிளாஸ். ஸோ மொத்தம் இதில் 30 டிஜிட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 12 டிஜிட் யூனிவர்சல் கோட். ஸோ அதாவது என்ன ப்ராடக்ட் செய்ய போகிறோமோ அந்த ப்ராடக்டோடைய ஸ்பெசிஃபிகேஷன், மெட்டீரியல், டைமென்ஷன்ஸ் இது எல்லாமே சொல்லக்கூடியது யூனிவர்சல் கோட். ஆப்ஷன் டி 12. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 12 கோடும் யூனிவர்சல் கோடு. ஸோ நெக்ஸ்ட் இருக்க 18 கோடு சப்ளிமெண்ட்ரி கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வாட் இஸ் PHIGS ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஸோ PHIGSன்றது ப்ரோக்ராமர் ஹைரார்ச்சிக்கல் இன்ட்ராக்டிவ் கிராஃபிக்ஸ் ஸ்டாண்டர்ட். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு இன் சர்ஃபேஸ் மாடலிங் B-spline Bezier surface NURBS are belonging to freeform surfaces. The 2D device dependent coordinate system whose origin is usually located at the lower left corner of the graphics display is called as screen coordinate system. A neutral file created by a translator preprocessor is read by its own post-processor to create a native file of the translated model. This kind of test is called as reflection test. Which modeling technique is used in tracing NC toolpaths for continuous path machining? ஸோ இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிஎன்சியோடைய டூல் பாத்தை எந்த மாடலிங் டெக்னிக் மூலமாக நம்மளால் ஈஸியாக கோடிங் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு விதமான ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ வயர் ஃப்ரேம் மாடலிங் தான் என்சி டூல் பாத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை சர்ஃபேஸ் மாடலிங் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சாலிட் மாடலிங் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது ஒவ்வொரு புக்கில் இருக்கக்கூடிய இது. ஸோ இங்கே மோஸ்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சாலிட் மாடலிங். ஏன் சாலிட் மாடலிங் தான் நம்மளுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாலிட் மாடலிங்கில் நம்மளுக்கு 2D as well as 3D ரெண்டுத்துடைய எக்ஸாக்ட் வியூ தெரியும். ஸோ எங்கெங்கே லைன் இன்டர்ஃபரன்ஸ் ஆகுது, ஒவ்வொரு சாலிடும் எத்தனை வகையான சாலிட் அங்கே இருக்குது, ஸோ அப்படின்னு டீட்டெயிலாக ஒவ்வொரு டீட்டெயிலும் தெளிவாக சொல்லக்கூடியது சாலிட் மாடலிங் மட்டும்தான். ஸோ அந்த சாலிட் மாடலிங் மூலமாக நம்மளால் ஈஸியாக அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான என்சி கோட்ஸை டெரைவ் பண்ண முடியும். ஸோ சாலிட் மாடலிங் இஸ் யூஸ்டு டு ட்ரேசிங் ஏ என்சி டூல் பாத். ஸோ நெக்ஸ்ட்டு இன் சிஎன்சி ப்ரோக்ராமிங் ரிப்பிட்டேட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் ஆர் ரிட்டன் as. ஸோ ஒரே வகையான ஆப்ரேஷன் திரும்ப திரும்ப சிஎன்சி ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்தால் அதை நம்ம சப்ரூட்டீன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சப்ரூட்டீன்ஸ்ன்ற ப்ரோக்ராம் மூலமாக அந்த ஆப்ரேஷன் நம்ம திரும்ப திரும்ப நடத்தலாம். ஸோ அடுத்தது த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் complete object by a number of lines with their coordinate and their connectivity relationships is known as. ஸோ எந்த மாடலிங் நமக்கு ஒரு ப்ராடக்டோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுக்கக்கூடியது, ஸோ அந்த டீட்டெயில்ஸுக்கு எந்த மாடல் கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா சாலிட் மாடலிங். ஸோ சாலிட் மாடலிங்கில் தான் நம்ம அந்த மாடலில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லைன்ஸ், எத்தனை லைன் இருக்குது, எவ்வளோ கோஆர்டினேட்ஸ் இருக்குது அப்படின்றதும் அதுக்குள்ளான ரிலேஷன்ஷிப், எத்தனை எட்ஜஸ், எத்தனை ஃபேஸஸ் இருக்குதுன்னு எல்லாம் தெளிவாக சொல்லக்கூடியது சாலிட் மாடலிங் தான். நெக்ஸ்ட்டு பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் டேஷ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சாலிட் மாடலிங். ஸோ பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் ஒன்றும் இல்லை, ப்ளஸ் ஆர் ப்ளஸ் அண்டு மைனஸ், ஆட் அண்ட் சப்ராக்ஷன் தான் பூலியன் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது எந்த இடத்துல உபயோகப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாலிட் மாடலிங் உபயோகப்படுத்துகிறாங்க. சாலிட் மாடலிங்கில் கன்ஸ்ட்ரக்டிவ் சாலிட் ஜாமெண்ட்ரி, ஸோ சிம்பிளாக சிஎஸ்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் சாலிட் ஜாமெண்ட்ரியில் தான் இந்த பூலியன் ஆப்ரேட்டர்ஸை உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.